என்ன மாடல் டிசைன் சட்டமா இது? நம்மக்கிட்ட 18 to 27, 28 ஏஜ்ல இருக்கிற டீனேஜர்ஸ்க்காக ஃபங்கி டிசைன்ஸ் லெவலில் உள்ள நம்ம மட்டும் தான் பண்ணுறோம். மோஸ்ட்டாக பேகி ஷர்ட்டு, பேகி பேண்ட்டு, அப்டேட்ல அப் டு ஃபேஷன், நம்ம ஃபாஸ்ட் ஃபேஷனில் என்ன இருக்கோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பேகி ஷர்ட்ஸு ஆஃபரில் பண்ணிட்டு இருக்கோம். 3 ஷர்ட்ஸ் 999, அப்புறம் 4 ஷர்ட் 999ல இருக்கு, அப்புறம் 4 ஷர்ட் 1200ல இருக்கு, சிங்கிள் ஷர்ட் 1000 கூட இருக்கு. அப்பான் குவாலிட்டி பொறுத்து மாறுங்க. அது ஒரு ரேட்ல அதான் பேகி ஷர்ட்லயே வந்து ஆஃபர் ஐட்டம் ஒன்று இருக்கு, ப்ரீமியம் ஐட்டமும் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாம், நீங்க ஆஃபர்ல வேணும்னாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரீமியமா வேணும், டிஃப்ரெண்டா வேணும் அப்படின்னா கூட பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்மகிட்ட பேகி ஜீன்ஸ் இருக்குங்கண்ணா, டாப் குவாலிட்டியில் இருக்குண்ணா. இந்த மாதிரி நம்ம ஷேட் ஆகுறது, ஸ்ட்ரிங்க் ஆகுறது, அந்த மாதிரி எந்த ஒரு இந்த இஷ்யூவும் இருக்காதுங்கண்ணா. குவாலிட்டி சூப்பராக இருக்கும். 28 to 36 அந்த மாதிரி சைஸ் வந்து நமக்கு ரெகுலராக வரும். லார்ஜ் சைஸ் அப்பான் ஏதாவது நம்ம அங்கே ஹோல்சேலில் இருக்கிறப்போ வந்துச்சுன்னா டைரெக்டாக அது பண்ணிடுறோம். அப்படின்னா நான் கஸ்டமைஸ் ஷர்ட், குரூப் ஷர்ட்லாம் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி 50 பீஸ் 100 பீஸ், அது 5XL 6XL 7XL கேட்டால் கூட இந்த குரூப் ஆர்டர்ஸ் தான் பண்ணி கொடுக்குறோம். பேகி ஷர்ட்டும் பண்ணி தரோம். இது பாக்ஸி ஃபிட்டு, இது கேரளா ஸ்டைல், இது ட்ரெண்டிங். இது இப்போ இதெல்லாம் கூட நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் இருக்கு, ஆனால் நம்ம கிட்ட இருக்கிறது ட்ரெண்டாக தானே இருக்கும். வந்தா கன்ஃபார்மா பார்த்து பிடிச்சி எடுத்துப்பாங்க. பாக்ஸி ஃபிட் இருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த மாதிரி பாருங்க, இங்க பீட்ஸ் வச்ச ஷர்ட், இதுவும் பாக்ஸிலே 5 ஸ்லீவ் வரும். ஆமா, நம்மகிட்ட ப்ராப்பரா பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ல தானே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பேகி ஷர்ட்ஸ் இருக்கு. வெரைட்டி டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கணும். பர் வீக் டிசைன் ஏதாவது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கு. ஃபாஸ்ட் ஃபேஷன் தானே, நம்ம போட்டது திருப்பி ரீஸ்டாக் பண்ண மாட்டோம். அப் டு டேட்ல என்ன ட்ரெண்டா இருக்கும் அதான் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் பேகி ஷர்ட்ஸ் தானே. பேகில டை அண்ட் டை சொல்லுவாங்க. இது இங்க எம்ப்ராய்டரி வரும் இந்த மாதிரி. இதெல்லாம் ப்ராப்பர் கேரளா ஃபிட்ல வரும். கிராப் ஷர்ட் சொல்லுவாங்க, கீழே கிராப் ஆயிட்டு அந்த மாதிரி வரும். பின்னாடி எம்ப்ராய்டரி இந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இதுவும் பாக்ஸி ஷர்ட். பாக்ஸி ஃபிட் இப்போ ட்ரெண்ட்ல இருக்குண்ணா. ட்ரெண்டிங்ல என்ன வேணுமோ அது நீங்க எங்கேயும் தேட தேவையில்ல, நம்ம கிட்ட வந்தீங்கனாலே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெண்டாக பார்த்து வச்சிருக்கோம். நியர்பை அலங்கார் தேட்டர் ரோட்ல இருந்து நம்ம ஃபயர் ஸ்டேஷன் டர்னிங் சைட்ல லெஃப்ட் சைட்ல நம்ம ஷாப் தானே. ஆமா, இதெல்லாம் வந்து நம்ம இம்போர்ட்டட்னா, நம்ம ஊர் ஐட்டம். இந்தியா, டெல்லி, மும்பைன்னு சொல்லிட்டு இதுல இது ப்ராப்பரா இம்போர்ட்டட்னா. சைனா, வியட்நாம், பங்களாதேஷ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இம்போர்ட்டட்ல சூப்பர் வேகி. H&M ப்ராப்பர் H&M C&A H&M சொல்லிட்டு பிராண்டடாவே இருக்கும். லோ வெயிட்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக்லாம் வந்து டாப் குவாலிட்டியில இருக்கும்ண்ணா. சூப்பர் பேகி ஃபர்ஸ்ட் சூப்பர் பேகி இதை பார்த்து தான் நம்ம இந்தியன்ல காப்பி பண்ணி இது பண்ணாங்க. இதுதான் ட்ரெண்டிங் தானே. அதான் சொன்னேன் இல்லைங்களா, நம்மளுடைய ட்ரெண்ட்ல இருக்கிறது நம்ம கிட்ட இருக்கும். சீட்டா சூப்பர் பேகி, இது கீழே ஒயிட் லெக்ல வரும். இன்னும் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபேஷன் ரெகுலரா வரும்ண்ணா. நீங்க வந்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பார்க்கலாம், பார்த்துட்டு எடுத்துட்டு போகலாம். அட்லீஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும் இல்லைங்களா. விசிட் பண்றதுக்கு காஸ்ட் ஃப்ரீ தான். சும்மா பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ இருக்கிற இந்த டீனேஜுக்கு ஃபங்கியா ஃபேஷனா அந்த ஃபேஷன் ட்ரெண்டா மூவ் பண்றதுக்கு நம்ம பெஸ்ட் ஸ்பாட்னு நான் சொல்லலாம். நம்ம ஷாப் வந்து அலங்கார் தியேட்டர்ல இருந்து அந்த ஃபயர் ஆபீஸ் போற வழியில இருக்கு. ஆமாங்கண்ணா.
இந்த மாதிரி ஜிப்பர்லயே இந்த மாதிரி ஸ்டட்ஸ் வச்ச ஷர்ட், ஃபாக்ஸ் லெதர்லயே பாக்ஸி பேகி லெதர். ஆமா, ஃபாக்ஸ் லெதர்னுவாங்க, லெதர் கிடையாது. அதுல இந்த இது ட்ரெண்டுக்கு தான், ஓகே, ஃபேஷனுக்கு. ஃபேஷன். இந்த பாரு, அதுக்கேத்த பேண்ட். இதுவும் லெதர்லயே. இது மேல என்ன மாதிரி காட்டன் உள்ள நம்ம இது வந்து இந்த ஃபர்ன்னு சொல்லுவாங்க, ஃபர் கிளாத், அதுல ஷர்ட். இது இது நம்ம வாட்டர் மெலன் எல்லாம் போட்டிருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு யாரு ஃபேஷன் டிசைனரோ சென்னையில இருக்கவங்க பிக் பாஸ் உள்ள போறப்போ இந்த பிராண்ட் இதெல்லாம் உள்ள போகும். இதுவே அவர் போட்டு நின்றுப்பாரு. நம் ட்ரெண்ட்ல இருக்கிறத நம்ம கிட்ட இருக்கணும். பாருங்க, இந்த மிக்கி மவுஸ் பேண்ட். இது ஷர்ட் வைஸ்ல என்ன பிரைஸ் வருது மாதிரி? அதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைண்ணா, பேகி ஷர்ட் என்கிட்ட சிங்கிள் பீஸ் 600 to 1000 இருக்கு. எனக்கு 3 பீஸ் 999 வேணும்னாலும் பேகி ஷர்ட், அதே பேகி ஷர்ட் நம்ம கொடுக்கலாம்ண்ணா. போலோல லினன்ல காலர் பட்டன் வச்சு, லினன் ஃபேப்ரிக்ல இதெல்லாம் போலோ தான். இதெல்லாம் பிராண்ட் காப்பீஸ் இருக்கு. இது யூஎஸ் போலோ. இது லக்காஸ்ட். நம்ம நார்மல் வந்து கம்மியாக தான் பண்ணுவோம், ஃபங்கி டிஃப்ரெண்டாக பண்ணுவோம். இப்போ இந்த ஃபார்மல் ஃபேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 to 5, 3 to 4 ஃபேப்ரிக்ஸில் இருக்கும். இது லினன் ஃபேப்ரிக்ஸு. இது பார்பி ஃபேப்ரிக். இப்போ தளபதி ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க அந்த கலர்ஸ் எல்லாம் கூட நம்ம இதோ டிவிக்கு இப்போ நேற்று ஓட் பண்றதுக்கு நிறைய பேர் இந்த இதுல ஒயிட் லினன் ஷர்ட் போட்டு கோட் பண்ணியிருந்தாங்க. அவர் சொல்லியிருந்தாரு இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் கோட்லயே அவங்க போயிருந்தாங்க. தளபதி போடுறதுக்கு முன்னாடில இருந்து அந்த ஃபேப்ரிக்ல நம்ம ட்ரெண்ட் தானே, நம்ம ஷாப்ல ட்ரெண்ட். நான் ஒரு 2 to 3 இயர்ஸா அது நம்ம வேலூர்லயே வரதுக்கு முன்னாடில இருந்து நான் அந்த ஃபேப்ரிக் வர வச்சுட்டு இருக்கேன். இது லினன் சொன்னேன் இல்லைங்களா, லினன்னு. இதுல என்கிட்ட செக்ஸ் இருந்துச்சு. அந்த ஃபேப்ரிக்ல செக்ஸ் ஒண்ணு. இதுல ட்வில் வருது. இது ட்வில் ஃபார்மல்ல. இதுல வெரைட்டி. இது இல்லாம ஃபார்மல்ல பாத்தீங்கன்னா இது பேகி. இதுலயே பூட் கட் இருக்கு. ஆமா, இது பூட் கட்டு. அந்த காலத்துல பெல் பாட்டம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கான்செப்ட். இந்த பூட் கட்லயே வந்து கூர்கா ஃபேண்ட்லாம் கூட நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஃபார்மல்ல இந்த மாதிரி டைப் வெரைட்டி பண்ணலாம். இது நார்மல் ஜீன்ஸ், பட் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா ஃபாஸ்ட் ஃபேஷன் தானே. பேகி இந்த மாதிரி ட்ரெண்ட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஷர்ட்ஸ்ல M to 3XL 4XL வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மல் ஷர்ட்ஸ், இந்த கேஷுவல்ல, செமி கேஷுவல் ஃபார்மல்ல பண்ணிடுறோம். அக்சசரிஸ் பண்றோம். ஃபங்கி கிளாஸஸ்லாம் இருக்கும். வேலூர்லயே இருக்காது, யாருக்கிட்டே இருக்காது. இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் நாங்கள் பண்ணுவோம். காட்ராய் ஷர்ட், ஸ்டோன் ஷர்ட். இது கிளப் வேர்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டோன் ஷர்ட். இந்த மாதிரி ஸ்டோன் ஷர்ட்ல இருந்து இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக்லயே கம்மி காஸ்ட் தான் வருது, லைக் சாட்டின்ல வரும். அந்த பார்ட்டி வேர் ஃபேப்ரிக் அது இல்ல. இது வந்து ப்ராப்பர் கிளப் வேர் ஃபேப்ரிக். இது
அர்மானி ஃபேப்ரிக் இப்போ ட்ரெண்ட்ல இருக்கு. அந்த ஃபேப்ரிக்ல கூட நம்ம ஷர்ட்ஸ் அவைலபிள் நம்ம கிட்ட. இப்போ அர்மானி ஃபேப்ரிக் தான் ட்ரெண்டிங். இந்த ஃபேப்ரிக் தான் இப்போ ட்ரெண்டிங் மும்பைல. நம்ம ஊர்ல ஒன்றும் ரீச் ஆகல. அதுக்கு முன்னாடியே நம்ம இதை முன்னாடியே ஸ்டாக் பண்ணி வச்சிட்டோம். அர்மானி ஃபேப்ரிக் இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 24. இதெல்லாம் நான் என்கிட்ட ஒரு 1 மந்த்க்கு முன்னாடில இருந்து இருக்கு. வந்துடுச்சு. வந்து முடிஞ்சு இப்போ 1-2 பீஸ் தான் இருக்கு. இதுல எல்லாம் கலர்ஸ் ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து. இது பேர் அர்மானி ஃபேப்ரிக் சொன்னாங்க. ரம்ஜான்லயே நம்ம மும்பைல இப்போ ட்ரெண்ட்ல இருக்குன்னா அது நம்ம கிட்ட அப்பவே வந்துடும். ஷூஸ் வந்து இந்த சைடு ஷோ பண்ணி வச்சிருக்கோம். நம்ம தான் ஷூஸ் ஸ்டோர் ஒன்று ஓபன் பண்ணியிருக்கோம் பக்கத்துல. அண்ணா தான் தெரிஞ்சவர் தான். இப்போ நம்ம அங்கிள் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஷூஸ் இப்படி இங்க வரவங்க நம்ம அந்த ஷாப் இது பண்ணிக்கலாம். பியூர் லெதர் நாங்க பண்றோம். நம்ம என்ன சைஸ் வேணுமோ அது பண்ணி கொடுத்துடலாம். பேக்ஸ், லெதர் பேக்ஸ், லெதர் ஷூஸ் நம்ம கிட்ட நீங்க இந்த மாதிரி காட்டன் காமிச்சா கூட அதை நாங்க செஞ்சு கொடுத்துருவோம். 4 to 5 days டைமிங்ல ஒரு பர் ஷூ கூட நாங்க பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டர் நல்லா பண்றோம்னா இந்த மாதிரி டிஷர்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க, உங்க பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட் கஸ்டமைஸ் பண்ணி தரணும். காலர் டிஷர்ட்ல அது பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு குரூப் ஆர்டர், குரூப் ஷர்ட்ஸ் பண்ணி தரணும், அது நாங்க பண்ணி தரலாம், பெஸ்டா பண்ணி தரலாம். அப்புறம் கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் என்ன வேணுமோ பல்கா பண்ணணுமா இல்ல கார்பரேட் ஆர்டர்ஸ் எல்லாமே எடுக்கிறோம். நாங்க டிஷர்ட்ஸ், ட்ராக்ஸ் நீங்க கஸ்டமைஸ், ஆனா குவான்டிட்டி நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ரேட் ஃபேவரா இருக்கும். நீங்க 5-10 பீஸ் கேட்டீங்கன்னா அது வந்து ரேட் அதிகமா இருக்கும். கொஞ்சம் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் டாஸ்கா இருக்கும். நீங்க குவான்டிட்டி எவ்வளவு கொடுக்குறீங்க அவ்வளவு ரேட்டா பெஸ்டா கொடுக்கலாம். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பெஸ்டா பண்ணி தரலாம் நம்ம.